இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழும் என்றாலும் வேண்டேன் தமிழுக்கு என் தலை வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கண்டித்து வள்ளுவராய் துணை கழித்து இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நாம் இப்பொழுது ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் யாரவர்? ஆதி தமிழ் குடிகள் கல்வி அறிவு பெற்று முன்னேறிவிட வேண்டும். இங்கு நடக்கின்ற திராவிட கட்சிகள் எதுவுமே சரியில்லை. திராவிட கட்சிகளை நீங்கள் நம்பி ஏமாந்து விடாதீர்கள், அவர்கள் பின்னால் நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று மேடைதோறும் முழங்கிய அம்பேத்கரை இந்த உலகத்திற்கு, இளைய சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரு தலைவர் வேற எங்கன்னா படுகொலை செய்யப்பட்டால் பரவாயில்ல, அவர்கள் வீட்டிலேயே படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலையை 8 பேர் அவங்களா மறுநாள் சரணடைறாங்க. சரணடைந்த அவர்களை நாங்கள் கைது செய்தோம் என்று சொல்லுதான் திராவிட மாடல் ஆட்சி. நமக்கே தெரியுது, வெட்ட வச்சுமா அவங்களே வந்தாங்க, செய்தித்தாள போட்ட பிறகு நாங்கள் கைது செய்து விட்டோம் என்று கூறுகிறார்கள். ஒரு தலைவர் மண்ணினுடைய மக்களுக்காக உழைத்தார் என்று சொன்னால் அவர்கள் சாகடிக்கப்படுகிறார்கள் என்பதை எங்கள் தமிழ் தேசிய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசியத்தை நீங்கள் வலுப்படுத்தாத வரை இப்படி தமிழுக்காக பேசுகிற ஒவ்வொருத்தரும் சாகடிக்கப்படுகிற நிலைக்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். வலுத்த கரங்களோடு இருக்கிற அவர்களுக்கு நாம் அடி கொடுக்க வேண்டும் என்றால் ஜனநாயக முறைப்படி அரசியல் நேரத்திலே நீங்கள் வாக்களித்து எங்களை வலுப்பெற செய்ய வேண்டும். அவ்வாறு வலுப்பெற செய்யாமல் நாம் பேசிக்கொண்டே இருப்பதும் இப்படி நம்மை கட்டவிட்டு வேடிக்கை பார்ப்பதுமாக தான் திராவிட ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஏதோ ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ தமிழ் தேசிய அரசியலை பேசவில்லை மக்களே. உலகெங்கும் இருக்கிற தமிழ் தேசிய மக்களே, என் அருமை சகோதர சகோதரிகளே, என்னுடைய இளைய சமுதாயமே நினைத்து பாருங்கள். நாம் தமிழ்நாட்டிலே எம் மண்ணிலே நம் மண்ணின் அரசாட்சியை ஏற்படுத்த வேண்டிய கனவிலே சென்று கொண்டிருக்கிறோம். அந்த அரசுக்கு எந்தெந்தெல்லாம் நெருக்கடி தர முடியுமோ அப்படியெல்லாம் நெருக்கடி தந்து கொண்டிருக்கிறது. எங்களை அசைத்து பார்க்கிறார்கள். நீங்க வீடியோ வச்சுக்கிட்டு நீங்க கீழ்த்தரமானவர்கள். எவ்வளவு கீழ்த்தரம் என்பதை உங்களுடைய ஒவ்வொரு காணொலி காட்சியும் காட்டிடுச்சு. கீழ்த்தரமானவர்கள். யாருக்காவது துடிச்சிருந்தா என் தம்பி சீமானை போல சுற்றுச்சூழலை பத்தி பேச தயாரா? என் தம்பி சீமானை போல வரலாற்றை பேச தயாரா? என் தம்பி சீமானை போல பொருளாதாரம் பேச தயாரா? என் தம்பி சீமானை போல தமிழ்நாட்டின் வளம் நலம் பற்றி பேச எந்த ஒரு தலைவனுக்கு இருக்குது? கொஞ்சம் வாங்க, நேரடியா வாங்க, போதும், நாங்க தயாரா இருக்கோம், வாங்க. ஜாதி கட்சிகளை கேட்கிறோம், மேடை போட்டு அமர வைக்கிறோம். திராவிட கட்சிகளை கேட்கிறோம், மேடை போட்டு அமர வைக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் பத்திரிகையாளர் பேட்டியிலேயே அப்படி தயங்குறீங்க, அப்படி தடுமாறுறீங்க. நாங்கெல்லாம் எங்களுடைய கெடுபயன் என்னது ஊழ்வினை உடுத்து ஊட்டி விட்டதோ எங்களுக்கு பயப்படுறோம். இப்படி ஒரு ஆட்சியில நாங்கள் இருக்க வேண்டி இருந்தது. அந்த கவலை எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. தனங்களாக நம்மை படைத்து விட்டார்கள். எனவே இங்கு மிகப்பெரிய கவலை. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. தமிழக கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். ஏன்னா மாணவிகளை கொஞ்சம் வளைச்சு போட்டாரு. இப்ப கல்லூரி போறவங்களுக்கு 1000 ரூபாய். என் பையன் இருக்கான் பாத்தியா, ஏதோ பெருசா செஞ்சுட்டா மாதிரியும் ஸ்டாலின் போய் உடனே அடுத்த ஓட்ட அவனுக்கு போடுவான். தயவு செய்து இந்த பேச்சை கேட்டுக் கொள்கிற மக்கள் சட்ட சிந்தித்து பாருங்கள். உங்களை 1000 ரூபாய்க்கு விலை பேசுகிறார் நம் தமிழக முதலமைச்சர். நாங்கள் மண்ணின் மக்களாக வாழ வேண்டும், உங்கள் சுயமரியாதை வாழ வேண்டும். கை கட்டி போய் நாய் மாதிரி வேலை பார்க்காத, மண்ணில விவசாயம் பண்ணி வேலை பாருன்னு சொல்றது தன்மையிலே நாங்கள் இருக்கிறோம். குஜராத்துடைய அமுல் நிறுவனம் ஆண்டுக்கு 55,000 கோடி பால் பொருள் விற்பனையிலேயே ஈட்டி வருகிறது. மக்களே, இது செய்தி. நீங்கள் டாஸ்மாகிலே 45,000 ஆண்டுக்கு ஈட்டி அது இல்லாமல் அரசாட்சியை நடத்த முடியாது என்று எங்கள் மக்களை நம்ப வைத்தது எப்படி? டாஸ்மார்க்ல சாதாரண மனுஷன் பெரிய அறிவாளி பேர் சொல்லிட்டு போவோம். நமக்கு டாஸ்மார்க் பொருளாதாரம் நடத்த முடியாது அரசாட்சி.
இப்படி என் மக்களை சிந்திக்க வைத்து விட்டால் மக்களே, நம்ம அனைவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கிறது, கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது. டாஸ்மாக் பொருளாதாரம் நம் குடலை அரித்துக் கொண்டிருக்கிற பொருளாதாரம் என்பதை தயவு செய்து சொல்லுங்கள், தயவு செய்து சொல்லுங்க. ஒருவர் பேசுங்க, வேற வழி இல்லை. ஏன்னா வல்லவரே சொல்லி போயிட்டாரு, கடை விரித்தே கொள்வார் இல்லைன்னு. பேசுவோம், என் தம்பி இருக்கிற வரைக்கும் பேசுவோம், நாங்கள் மண்ணில் கீழே விழுகிற வரைக்கும் பேசுவோம். ஒரு ஆட்சி இருக்குதுன்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சின்னு சொன்னா, காவல்துறை உட்கார்ந்து சேர் போட்டு உட்கார வைன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, அங்க இருக்குது நமக்கு ஆரம், அங்க இருக்குது நமக்கு ஆரம். கள்ளச்சாராயம், போதைப் பொருள் வெட்டுறான். நம்ம தம்பி பாலகிருஷ்ணன் வெட்டி இருக்கானே, எந்த கொலைக்காக வெட்டட்டுமே, எந்த ஒரு பகையே இருக்கட்டுமே, வெற்ற அளவுக்கு துணிஞ்சு வந்தா அறிவை மயக்குவது கல், அறிவை மயக்குவது கல். அதுல போதையும் சேர்த்துட்ட. யங்ஸ்டர்ஸ் எல்லா இளைய தலைமுறையும் மாறிட்டாங்க, எல்லா இளைய தலைமுறையும் போதையில. ஒரு அம்மா கிட்ட சொல்லுது, தேர்தலுக்கு பரப்புரை போகும்போது என்ன ஒரு அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா இந்த சின்ன பசங்க எல்லாம் போதை மருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. எனவே நம்மை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தை மிக சிறப்பாக போட்டாங்க, ரொம்ப சிறப்பா போட்டாங்க. நம்ம கையில இருக்கிற பகை பெரிய பகை, பணத்தோடு கூடிய பகை. நம்ம கையில இருக்கிறது அறம் மட்டும்தான், தர்மம் மட்டும்தான். அங்க கேரளால நிலச்சரிவு ஃபுல்லா மண்ணுக்குள்ள பொழுதுட்டாங்க. இன்னைக்கு காப்பாற்ற எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். அடுக்குமாடி குடியிருப்புகள், அரசாங்கத்தின் ஏரியை ஆக்கிரமித்து கட்டியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள், எழும்பூர்களை இப்போது போன வாரம் அனுமதி அளித்த அடுக்குமாடி குடியிருப்புகள் சாப விடல. உண்மையை சொல்றோம், நவம்பருக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாருங்க, நவம்பருக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏன்னா அங்க ஏரி பக்கத்துல கட்டி இருக்கீங்க, மண் வளம் அங்க நீர்த்து போயிருக்குது. அந்த இடத்துல ஒரு கட்டத்தை எழுப்பினா என்ன ஆகும்? கட்டாயம் கீழே விழப்போகுது. பார்த்து கொண்டே இருக்க போகிறோம். எத்தனை உயிரை வாங்க போகிறார்கள், காவு கொடுக்க போகிறோம். மக்கள் சிந்திப்பீர்கள். அவரே சொல்லிட்டாரு, நீதிமன்றமே சொல்லிடுச்சு, நீங்கள் உங்கள் பத்திரப்பதிவிலே நீர்நிலை சேர்ந்த அந்த இடத்தை வாங்கினீர்கள் என்றால் நீங்க வாங்கக்கூடாது, நீங்க வாங்கினீங்கன்னா நாங்க காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லியாச்சு. உயர்நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டு போச்சு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எப்ப நடந்தது? இன்னைக்குதான் நீதிமன்றம் சொல்லியிருக்குங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா, அவங்க ஒண்ணும் போராட்டம் பண்ணாங்க, அமைதியா போராட்டம் பண்ணவங்களை எப்படி படுகொலை நிகழ்த்தி விட்டது என்று சொல்லி எத்தனை காலத்துக்கு பிறகு நீதி கிடைக்கிறது என்று பாருங்கள். நீதி ரொம்ப குறைவா, ரொம்ப நேரம் கழிச்சு கிடைக்குது. நீங்க விரைவா நீதி வரணும்னா 2026 தமிழ் மக்கள் எங்களை உணர்ந்து பாருங்கள். ஒரு பைசா செலவில்லாம உங்களை 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 மட்டுமே நம்பி உங்கள் முன்னாடி வாக்கு கேட்டு தமிழ் மண்ணை வாழ வைத்து விடலாமா என்ற கனவுடன் முன்னேறுகிற எங்களை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. நாம் தமிழர். இங்க மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வு. ஒரு காலத்துல ஆண்டுக்கு 20 விழுக்காடு ஊதிய உயர்வு கொடுத்த துறை மின்கட்டணம். மின்வாரிய துறையில 20% ஊதிய உயர்வு கொடுத்தாங்க, போனஸ் கொடுத்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட மின்வாரிய துறை இன்னைக்கு நஷ்டத்துல இருக்குன்னா அதற்கு காரணம் ஊழல் நிர்வாகமான இந்த திராவிட நிர்வாகம். ரெண்டே காரணம் தான். ஒண்ணு ஊழல் நிர்வாகம், இன்னொன்னு திறமையற்ற நிர்வாகம். உங்களுக்கு தான் எப்படி ஆட்சி செய்யணும்னே தெரியல. ஒரு மன்னன் முறையறிந்து வரி விதிச்சாதான் அந்த அரசு நல்ல அரசா இருக்கும். எல்லா ஊழலையும் நீங்க பண்ணிட்டு எல்லாத்தையும், நிலக்கரி கொள்முதல்ல ஊழல், மின்வாரிய உபகரணங்கள் வாங்குறதுல ஊழல், மின்வாரிய ஊழியர்கள் பணி நியமனத்துல ஊழல், பகுதி நேர இல்லாட்டி தொகுப்பு ஊதியத்துல ஒரு ஊழியரை பதிவு செஞ்சாலும் அதிலும் ஊழல். அனைத்திலும் ஊழல் இருக்கக்கூடிய இந்த ஊழல் நிறைந்த இந்த ஊழல்வாதிகளால நிச்சயமா நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது. இன்னைக்கு இங்க போட்டிருக்காங்க புகைப்படம், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு. ஒவ்வொரு நாளும் செய்தி. அந்த கொலை வழக்குல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சி சேர்ந்த பிரமுகர்களும் இருக்காங்க. ஆனால் இதில் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்கள் நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் அந்த கொலை வழக்கு பின்னணியில் இல்லை. எந்த ஊர்ல வேணாலும் எடுத்துக்கோங்க, திருநெல்வேலியில எடுத்துக்கோங்க, மதுரையில எடுத்துக்கோங்க, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு, எல்லா கொலை வழக்கு எடுத்தாலும் அதாவது எல்லாரும் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர்கள் ஒரு இருக்காங்க. நேர்மையான அரசியல் களத்தை விரும்பும் தம்பி தங்கைகள் நாம் தமிழர் கட்சியில தான் இருப்பாங்க. அண்ணன் சொல்வார் அடிக்கடி, மாற்றம் அப்படின்றது வேணும் அப்படின்னு. ஒவ்வொரு தனி மனிதனும் அடிப்படையில இருந்து மாற்றம் இருக்கணும். சங்க தமிழ்ல சொல்லியிருக்காங்க, முறையறிந்துதான் ஒரு மன்னன் வரி விதிக்கணும்னு. உங்க அப்பா நல்லாதான் தமிழ படிச்சாரு, ரொம்ப அருமையா எழுதினாரு.
ஆனா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு. நீங்க தமிழை நல்லா படிச்சீங்க, எழுதுனீங்க. அது என் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது பதவி நாற்காலியில இருந்து அந்த வேடிக்கை தான் பார்த்தீங்க. உங்களுக்கு தேவை பதவி. நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைகளோட கோரிக்கைகள், அண்ணனோட ஆட்சி என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் அடுத்த தேர்தலை நோக்கி பணி செய்து கொண்டிருக்க நேரத்தில் நாங்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையினருக்கான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பாருங்க, எங்களோட நோக்கம் தேர்தல் கிடையாது. இப்பயே எல்லா கட்சிகளையும் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தமிழகம் முழுவதும் மின்கட்டண உயர்வு, சட்டம் ஒழுங்கு முறைகேடு அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஊருக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்து மக்களின் நலனுக்காக உழைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு முறையாவது சிந்திச்சு பாருங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. 500க்கும் 1000க்கும் ஆசைப்பட்டு எளிய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான பிள்ளைகளை நீங்க மறந்துடாதீங்க. 2026 எதிர்கால இந்தியாவை வளரும் தலைமுறையினருக்காக அரசியல் செய்யும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்காக வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.